அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அழகு கிச்சன். பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நம்ம இன்றைக்கி தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி நேற்று அம்மா பாட்டியோட செய்தியும் பாட்டனார் செய்தியும் சொன்னேன். இன்றைக்கி அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நடந்ததையும் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மாவும் வாப்பாவுக்கும் நடந்தது என்ன சொல்லுங்களா கேளுங்க. தஹஜ்ஜுத் தொழுகை சிறப்பான தொழுகை. அதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். என் குடும்பத்தில் நடந்ததும் எனக்கு நடந்ததையும் வேறு என்ன ஒன்றும் இல்லடாமா. அதை நீங்கள் தொழுது நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்குவான். சில பிள்ளைங்க நேற்று போட்டதை வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுவோம். நம்ம வாய்ஸோடு தான் போட்டோம். திருப்பி என்னென்னா அதில் என்ன மிஸ்டேக் ஆனிச்சின்னு தெரியல, அந்த வாய்ஸ் 2 நிமிஷம் இல்லாமல் போய்ட்டு அது திருப்பி போட முடியலாமா. அதை நான் மறுபடியும் நான் பேசுகிறேன் அல்ஹம்துலில்லாஹ்னு. இப்போ அம்மாவோட செய்தியை பார்ப்போமா. எங்கள் அம்மா பாவா, அதாவது எங்கள் அம்மாவும் வாப்பாவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்தாங்க. யூனிவர்சிட்டியில் டிரைவராக இருந்தார் எங்கள் வாப்பான்னு வச்சிங்களேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் விசிக்கே டிரைவராக இருந்தார். அப்புறம் வயசாகி கொஞ்சம் முடியலன்னொடனே அவரை என்ன பண்ணாங்க, இந்த மெடிக்கல் காலேஜ் பிள்ளைங்களுக்கு டிரைவராக இருந்தார். ஆரம்பத்தில் வெளிநாட்டு போனாங்கன்னு வச்சிங்க. வெளிநாட்டு போய் சம்பாதிச்சாங்க, நல்லா இருந்தாங்க. எல்லாம் அவங்க தாய் பிள்ளைக்கு சொந்தங்களும் செஞ்சுட்டு கையில் ஒன்றும் வச்சிக்கல. அதோட இங்கே டிரைவராக சேர்ந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். இங்கே சேர்ந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. திருப்பி என்னென்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 56 வயசுலேயே எங்கள் வாப்பா மௌத்தாயிட்டாங்க. அதாவது நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இந்த ப்ராஃபிட் பணம், ஏன்னா வேலையில் இருக்கக்குள்ளே இறந்ததால் இந்த பிஎஃப் பணம், இந்த ப்ராஃபிட் என்னமோ பணம், ரிட்டையர் பணம், பென்ஷனு இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கக்குள்ளேயே கேட்டதுக்கு எங்கள் பாப்பா எல்லாம் உங்கள் பேரில் தான் இருக்குமா அப்படின்னாங்க. என் பேர் சொல்ல அது மௌத்தாயிட்டாகம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணாமலையிலேருந்து இறந்துட்டாங்க அல்லான்னு. அதோட சரின்ட்டு அம்மா என்ன பண்ணாங்க, அதோட ரொம்ப அலைஞ்சாகப்பா. ஒரு இடம் பாக்கி இல்லை. எங்கள் வீட்டுக்காரங்களும் ஆச்சிக்கிட்டு போய் ஆஃபீஸில் போய் நுழைஞ்சா நம்ம கேட்டோம்னா இந்த கையெழுத்து வாங்கிட்டு வா, அந்த கையெழுத்து வாங்கிட்டு வா, பேங்கில் வாங்கிட்டு வா. 15 பேங்கில் எங்கள் வாப்பா எந்த லோனும் வாங்கலை, எந்த கடனும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணுமா. அது மட்டும் இல்லாமல் அது கடலூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. எங்கெங்கே அலைய விட்டு வச்சோன்னு சொல்கிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெங்கேயும் அலைஞ்சோம். எதுவுமே வேலையாகலை, 1% கூட வேலையாகலை. அப்போ என்ன பண்ணாங்க, ரொம்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய், ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக போய், ரொம்ப உடம்பு சரியாமல் போய் ரொம்ப ஜுரத்தில் இருந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, 8 மாதம் ஆயிடுச்சு. 8 மாதமும் காசு வரல பார்த்துங்க. எப்படி குடும்பம் ஓட்டுறது, எப்படி சூழ்நிலை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கி விடனாலும் நம்ம வள்ளியே, இந்த பணம்லாம் வள்ளியேன்னு ஒரே மனசுக்கு அவ்வளோ வேதனை. அதோட அப்போ தான் பாட்டி என்ன பண்ணாங்க, சத்தம் போட்டாங்க. ஏண்டி கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலையிற மாதிரி நீ இந்த மாதிரி செய்கிற, நீ அல்லாஹ்வை நினச்சி தஹஜ்ஜுத் தொழுதா என்ன? நான் சொல்லியிருக்கலாம் என் வாழ்க்கையை பற்றி, அப்போ நீ செய்யாமல் ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அப்படியாம்மா, நான் செய்யலையாம்மா. அதை செய், அல்லாஹ்வை நம்பு. அவனை நம்பாம நீ ஊரார நம்பிக்கிட்டு நீ அங்கே போய் நிற்கிற, இங்கே போய் நிற்கிற, 8 மாதம் அலைஞ்சிட்டு இருக்க, அறிவு இல்லாமல் புத்தி இல்லாமல் திட்டின உடனே அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கும் ஞானோதயம் சரிம்மா, நான் தொழுவ முடியலையாம்மா, எனக்கு உடம்பு முடியலையாம்மா, ஜுரத்தில் இருக்கேன். ஜுரத்தில் என்ன தண்ணியில் இருந்திருக்க வேணாடியே, ஜுரமா இருந்தா கடை செவுத்துல மசகு செஞ்சுட்டு தொழுவு. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ அல்லாஹ்வை நினச்சி நீ செவுத்துல மசகு செஞ்சுட்டு தொழுவு, வாயை கொப்பிடிச்சிட்டு படிக்கல ஊத்து அப்படின்னு இவ்வளவும் சொல்லி கொடுத்தாங்க. சொன்னோடனே அதேமாரியே எங்கள் அம்மா செஞ்சாங்கம்மா. 48 நாள் அதேமாரி தொடர்ந்து அப்போல்லாம் மாதம் நின்றுச்சு. அதனால என் அம்மா 48 நாள் தொழுதாக 8 மாதம் அலைஞ்சிருக்காங்க. 40 நாள் ஜித்தாவில் இருந்து இந்த வேலையாளியே அலைஞ்சாக, முழுசாக கூட இல்லை, 4.5 மாதம் இல்லாமல் அலைஞ்சி ஒன்றுத்துக்கும் வேலையாகல, ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் 48 நாள் தொழுதாகமா. தொழுது முடிஞ்சு ஒரு 2 நாள்லையே ஒரு லெட்ரு வருது. அங்கேயே நீ ரிஜிஸ்டர் பண்ணி அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து நீ நம்புங்க. அதில் என்ன வருது, நீங்கள் உடனே வரவும் அந்த கையெழுத்து போடணும், புக்கிலெல்லாம் நீங்கள் கையெழுத்து போடணும்னு வருது. உடனே எங்கள் வீட்டுக்காரங்களை வர சொல்லி சிதம்பரத்தில் தான் எங்கள் வீடு, அம்மா வீடுன்னு வச்சிங்க. அதோட எங்கள் அம்மாவும் ஈகளும் போய் சேர்ந்து போய் என்னன்னு கேட்டால், நீங்கள் 15 பேங்கில் கையெழுத்து வாங்க வேணாம்,
7 பேங்கில் நாங்கள் எழுதி தரோம், அந்த பேங்கில் மட்டும் கையெழுத்து வாங்குங்க, கடன் இல்லை, நாங்கள் எதுவும் லோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்க, கலெக்டர் ஆஃபீஸுக்கெலாம் போக வேண்டாம், நீங்கள் வந்து நீ அதை வாங்கியாந்து கொடுத்தாலே போதும், நாங்கள் சேங்ஷன் பண்ணிடுறோம், உங்களுக்கு விசி ரொம்ப தெரிஞ்சவங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அங்கே வேலை பார்த்தாங்க இவங்க, டிரைவராக இருந்தாங்க விசிக்குன்னொன்னே, அப்படியா, இல்லை பேசிகிட்டு இருந்ததுக்குள்ளே ரைடுக்கு இதுக்கு சுற்றி பார்க்க வந்தார், யாருக்கு என்னென்ன ஃபண்டு இருக்குது, என்னென்ன செஞ்சீங்க, என்ன போனீங்கன்னு இன்னாருன்னொன்னையும், ஏன் முபாரக்கு, எங்கள் வாப்பா பேர் முபாரக்கு, ஏன் முபாரக் ஒன்றும் செய்யலை, எனக்கு டிரைவராக இருந்தவனாச்சு, அவனுக்கு எதுவும் செய்யலையே, இன்னும் பாவலையே, இன்னும் செய்யலையேன்னு சத்தம் போட்டவனையா உடனே வேலை பார்த்துருக்கானுவோ. யாரால? இவ்வளவும் அல்லாவால. அவர் வரணும்னு இருக்கு, அங்கே சொல்லணும்னு இருக்கு, எங்கள் அம்மா இங்கே தொழுவ அங்கே அல்ல கபுளாக்கி வச்சுட்டான். உடனே சொன்னவொடனே அவ்வளோ சீக்கிரம் வேலை முடிஞ்சு நமக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டான், ஒரு ரிஜிஸ்டர் லெட்டரை. உடனே அங்கே போனோடனே உடனே இவர் அழைச்சிக்கிட்டு இந்த 7 பேங்கில் அன்னைக்கே கையெழுத்து வாங்கியாச்சு. 7 பேங்கில் எல்லாரும் கையெழுத்து போட்டானுவாங்க பாருங்க, எல்லாரும் போட்டாங்க. என்னன்னா உடனே போனோடனே சரிம்மா நான் போட்டு தந்துடுறேன், சரிம்மா நான் போட்டு தந்தேன். எப்படி 15 பேங்கில் அலைஞ்சிருக்காக, ஒருத்தவங்க கூட போட்டு தரல. நாளைக்கு வாங்க, நாளன்னைக்கு வாங்க, நாளன்னைக்கு வாங்க, இப்படியே சொல்லி அலைஞ்சி 8 மாதம் அலைஞ்சி கடைசியில் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு அல்லாஹ்வை செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. திருப்பி போய் கொடுத்தோன்னே உங்களுக்கு 1 வாரத்தில் உங்கள் புக்கில் எல்லா காசும் ஏறிடுமா அப்படின்னு சொல்லிட்டுச்சுவோம். சொன்னோடனே வீட்டுக்கு வந்தோடனே அதே மாதிரி 1 வாரத்தில் எல்லா காசும் ப்ராஃபிட் பணம் லட்சக்கணக்கில், ஒரு 3 லட்ச ரூபா வந்து பிஎஃப் பணம், பென்ஷன் பணம் 40,000 ரூபா, மாதம் 5,000 ரூபா தான். அப்போல்லாம் எங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி 5,000 ரூபா தான் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு பென்ஷன் பணம். அந்த காசு எல்லாம் ஏறிடுச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா ஏறிடுச்சு புக்கில். எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமாக தாங்கலை. வாங்கின கடனை அப்பயே எங்கள் அம்மா 1 லட்சம் மேலே கடன் வாங்கி இருந்துச்சு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு அல்லாஹ் செஞ்சு எங்களுக்கும் காசு கொடுத்துச்சு. எங்கள் அம்மா எனக்கு ஆண்ட முன்னித்தில் கொடுத்துச்சு, என் பிள்ளைங்களை கொடுத்துச்சு, எல்லாத்தையும் செஞ்சிச்சு, உதவி செஞ்சிச்சின்னு வச்சுங்க. அதே மாதிரி நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, எல்லா காசு வந்து எல்லாம் செஞ்சிச்சு. பாட்டியா கேட்டா, பாத்தியா அல்லாவோட அருளை பத்தியா, நீ அதை முன்னாடியே செஞ்சீங்கன்னா இவ்வளோ சிரிப்பா சிரிக்க வேணாம, 8 மாதம் சிரிப்பா சிரிச்சு அழுது புலம்பி வீணாகினீங்க, இப்போ அல்லாஹ் லேசாக்கி வச்சானே. அப்போ எப்பேற்பட்ட மகத்துவம் வாங்கிய தொழுவை அந்த தஹஜ்ஜுத் தொழுவை, எப்பேற்பட்டது. ஆனால் நமக்கு வளையாது. ஏன் தெரியுமா? அந்த 2:30 மணிக்கு எந்திரிச்சு அந்த 48 நாள் தொழுவணும். உண்மை இதுல வந்து நீங்க ஒரு நாள் விட்டாலும் மறுபடியும் ஒரு நாள் தொழுவணும். அதையும் தெரிஞ்சுங்க. நம்ம உடம்புல பிரச்சனை, இந்த மாரி மாசம் வந்தாலும் அதை விட்டு நீங்க தொழுதிங்கன்னா அது மேன்மை, அது வேற. இது அல்லாவே தருது. ஆனா நம்ம தூங்கிட்டு நம்ம ஏதோ ஊருக்கு போனோம் அன்னைக்கு தொழுவுலன்னு வச்சுங்க, இல்லை அதை விட்டுட்டு நம்ம ஏதோ கல்யாண காட்சிக்கு போனோம் தங்கிட்டோம் அங்கேயும் தொழுவுல, நம்ம வீட்லயும் மறந்து 2 நாள் தூங்கிட்டோம்னு வச்சுங்க, அதெல்லாம் ஏத்துக்காது. நீங்க திருப்பியும் ஒரு முதல் நாள்லேருந்து தொழுவணும். அப்ப 48 நாள் தொழுது அதோட பலனை நீங்க அனுபவிச்ச மனசுக்கு தான் தெரியும், அதோட மகிமையும் அதோட மகத்துவமும். இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்க பிள்ளைங்களா. அல்லான்னு உங்களுக்கு வீடு வேணும், வாசம் வேணும், நிலம் வேணும், புள்ளக்குட்டி வேணும், வந்து பயணம் போகணும், நீ எதை கேட்டாலும் அல்லா அபுலாக்கி தருவான். அதே மாதிரி என்னோட கதையை நான் நாளைக்கு சொல்கிறேன்டாம்மா. என்ன அதான் வேற ஒன்றும் இல்லைடாம்மா, நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்க. அதில் ஏதாவது இதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை நான் திருத்த சொல்லிடுறேன் பிள்ளைங்களை விட்டு. இப்போ வந்து ஆண்ட முன்னியத்தில் இந்த செய்தி எங்கள் அம்மாவோட செய்தியை நான் சொல்லியிருக்கேன். என்ன அதோட எங்கள் அம்மா வந்து இப்போ மௌத்தாயி 4 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க. அது முடியும் எங்கள் அம்மா பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த 15 வருஷமாக பென்ஷன் வாங்கி அதில் குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு அவங்க மௌத்தாயி. எல்லோரும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சிதம்பரத்தில். அதோட என்னமோ ஓடிட்டுருக்கு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைன்னு வச்சுங்க. என் கதையை என்னோட பிரச்சனையை நான் சொல்கிறேன் பாருங்க, அது அதோட பெரிய பிரச்சனை, அதை நான் சொல்கிறேன் அல்லான்னு. இதோட இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன்டாம்மா. எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.